ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய பானு டேவிட் தான் DA2Bலேருந்து ரசப்பொடி அரைக்க போகிறோம். ரசப்பொடி என்னென்ன ரெடி பண்ணோம், என்னென்ன போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கருவேப்பிலையை நல்லா கழுவி காய வச்சு எடுத்துருக்கு. அப்புறம் வந்து துவரம்பருப்பு, வெந்தயம், அப்புறம் தனியா, மல்லி, அப்புறம் பெருங்காயம், கட்டி பெருங்காயம் தான் போடுவோம். கடலைப்பருப்பு, மிளகு பாருங்கள், மிளகு, அப்புறம் இந்த சீரகம் அப்புறம் மிளகாய் இதெல்லாம் போட்டு தான் நம்ம ரசப்பொடியை ரெடி பண்ணுவோம். இதை நல்லா வறுத்து போய் அரைச்சிட்டு வர போகிறோம். நீங்கள் தக்காளியும் புளியோ கரைச்சிட்டு நம்மளுடைய பொடியை போட்டு தாளித்து வச்சிட்டிங்கன்னா சூப்பராக நம்மளுடைய ரசப்பொடி ரெடி ஆகிடும். சூப்பராக இருக்கும். இதில் மஞ்சள் ஆட் பண்ணுவோம். மஞ்சள் வந்து அரைச்சிது அப்படியே மிஷினில் கொடுத்து எடுத்துகிட்டு வந்துடுவோம். சூப்பராக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஆர்டர் போட்டுக்கோங்க. நிறைய காம்போ அவைலபிளாக இருக்குது. ரசப்பொடி இன்றைக்கி ரெடி பண்ணுறதை நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு சிக்கன் பொடி எல்லாமே என்னென்ன ரெடி பண்ணுவோமோ உங்களுக்கு வந்து பொடியெல்லாம் வீடியோ போட்டுருவேன். அதே மாதிரி தொக்கும் ரெடி பண்ண போகிறோம். தேங்க்யூ. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா நீங்கள் நிறைய சப்போர்ட் பண்ணுறீங்க. இங்கே பாருங்கள், பார்சல்லாம் ரெடி ஆகிட்டே இருக்குது. எல்லா பார்சலும் எல்லாருக்குமே ரெடி ஆகிட்டே இருக்குது. இது ரசப்பொடி. தேங்க்யூ ஸோ மச். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். கீ அவைலபிள், ஹெல்த் மிக்ஸ், ரசப்பொடி, சாம்பார் பொடி எல்லாமே அவைலபிளாக இருக்குது. அப்புறம் தனியாத்தூளும் அரைக்க போகிறோம். எல்லாமே அரைக்க போகிறோம். இன்றைக்கி ரசப்பொடி வீடியோ போட்டிருக்கேன். அப்புறம் நெக்ஸ்ட் உங்களுக்கு வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கும். தேங்க்யூ ஸோ மச்.